ஏய் பெஸ்டோ பிரம்மா பிறப்பு கணக்கு எடுக்கார். 7 ஜென்மத்து பிறப்பு கடந்து 7ஆம் ஜென்மத்தில் பூமியில் சேட்டை பண்ணுதான்ல, அந்த கணக்கு வெளியே எடுக்கார். உன் காதால் பார்த்து கேட்டுக்கோடா, கண்ணால் பார்த்துக்கோடான்னு கணக்கை விடுதார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா கைலாசத்திலேருந்து எல்லா கணக்குமே இந்த கொடியை தூக்கி ஆட்டுறவன் இந்த 2 கணக்கு பிறவிகளை கடந்து நாசம் பண்ணுதான். 3வது கணக்கில் கடவுளை கும்பிட்டு விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் அது படி அளந்தார், அவனுடைய உணவுக்கு படி அளந்தார். இவங்க பூரா அந்த உணவை அழிக்க வர்றவன் இந்த 2 கணக்கில் இருக்கிறவன். ஒரு கணக்கில் உள்ளவன் கடவுளை கும்பிட்டு ஐயா எங்களுக்கு பூமியில் விவசாயம் கொடுங்க, எங்களுக்கு சாப்பாடு உணவு கொடுங்க கணக்கு, அதான் 1வது கணக்கு. 2 கணக்கில் வெளிநாடு தாய் இந்தியா நாடு 2 கணக்கு. ஆங்கிலேயர் காலம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் உள்ளவன் எல்லாம் இந்த ஜென்மத்தில் போட்டு தான் வச்சு வராரு. அவர் தானே படைக்காரு. நான் படைக்கண்டா கெடடா கண்டார் வழிமனை பூமியில் கெடா, அதுதான் கணக்கு. புரியுதா? புரிஞ்சுக்கோங்கடா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆங்கிலேயர் காலம் இந்த முக்காடு தொப்பி தாடி இந்த இது கணக்கு. சரிதா? அதான் நீதிமன்றத்தில் கரெக்டாக அவன் வச்சு கும்பிட்ற கணக்கு, அதான் நீதிமன்ற கணக்கு. அவனாக வச்சு அதான் தப்புக்கு தண்டனை கொடுக்கல. அதான் இந்த செம்மம் வரைக்கும் அழிச்சிட்டான். இந்த செம்மத்து வரைக்கும் அழித்து நாசம் பண்ணி உட்காந்துருக்கான் எல்லா கணக்குலையுமே. புரியுதா? அடுத்து உலக நாடு சிவப்பு கொடியை தூக்குதானா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். அவன் பூரா இங்கிலீஷ் நாட்டுக்காரன், வெள்ளைக்கார ஆட்சியில் ஆண்டவன். அது உள்ள கிடக்கான். இந்த கைலாசத்தை தான் கிடக்காண்டா. முன்னும் பின்னுமா சேத்தூர் எல்லாமே இந்த சிவப்பு கொடியை தூக்குறவன் பூரா வெள்ளைக்கார ஆட்சியில் ஆண்டவன். இந்த செம்மத்தில் அந்த சிவப்பு கொடியை தூக்கி ஆட்டுதான். இதுதான் கணக்கு. முக்காடு தொப்பி தாடி பூரா அமைச்சராக உட்காந்துருக்கானா இந்த கணக்கு. அது மாதிரி வெள்ளைக்கார ஆட்சியில் உட்காந்துருக்கான். எல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் ஆண்டவன் பூரா அமைச்சராக உட்காந்துருக்கான். உட்கார்றா கண்டார் வழிமனை, உட்கார்றா பிதிக்கு சாணி, இந்த செம்மத்தில் நான் உட்காந்துட்டேன், பிதிக்கு சாணி வெளியே எடுத்து போடும்னு அவர் கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. புரியுதா? அழிக்க வந்த பாய்ப்பே, விவசாயம் பண்ணி சாப்பிட்றவனை அழிக்க வந்த பாய்ப்பே, வெள்ளைக்கார ஆட்சி ஆங்கிலேயர் உள்ளவனும் இந்த முக்காடு தொப்பி தாடி இந்த 2 பேர்களும் விவசாயத்தை அழிக்க வரவன். விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் கடவுளை கேட்பான், மழையை கேட்பான். அந்த டயத்தில் மழை கேட்பான். என்னென்ன கேட்கணுமோ அந்த பூமியில் மழையை கேட்டாத்தான், தண்ணி கேட்டாத்தான் அவன் கேட்பான். கடவுளே அதுதான் 1% உள்ள கிடக்கு. 99% இந்த 2 கணக்கில் உள்ள கிடக்கான். உலக நாடு தாய் இந்தியா நாடு தமிழ்நாட்டில் 2% மோசமாக நசுக்கிக்கிட்டு கிடக்கான். நசுக்கி விட்டுருவார். அதையும் பார்த்துக்கோ. ஒழுங்கா போ. இந்த கைலாசத்தில் உள்ளவன் முக்காடு தொப்பி தாடி இந்த எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி 1 சுற்றி பஞ்சாயத்து போடு. அது இது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், அந்த கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரன், கருப்பு சேப்பு இல்லை, அவனும் முக்காடு தொப்பி தாடி. அவனில் முக்காடு தொப்பி தாடி கிடையாரா? எல்லாம் கேட்டுக்கோங்கடா. திருச்செந்தூர்காரன் கொடியை தூக்கினானா அது பூரா அவனுடைய கொள்கை உள்ளவன், அவனுடைய வாரிசு உள்ளவன். புரியுதா? அவன் பேராத்தான் இருக்கும். இப்போ கரூரில் அடித்தானா, எடப்பாடி ஒன்று அடித்தானா, இதே ஜோலி இவன். இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆங்கிலேயர் காலத்தில் உள்ளவன். அவன் கரெக்டாக அந்த ஜட்ஜி நாங்கள் செத்தவனை கும்பிட்டு நாங்கள் பூமி அழிப்போம்னு அவன் அழிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ கொடியை தூக்கி அடிச்சிருக்கானா அவனும் செத்தவனை கும்பிட்டு நாங்கள் ஜனநாயகம் கேட்டு நாங்கள் கொல்லுவோம்னு கொள்ளுதான். இதுதான் மாற்றி தமிழ்நாட்டில் நடக்கு, டெல்லி நடக்கு, ஊடாளப்பட்ட மாநிலம் நடக்கு. ஊடாளப்பட்ட மாநிலத்தில் உள்ளவனு கணக்கு வரும். அது இனிமேல் தான் எடுப்பார் கிடக்கிறவனை பூரா. புரிஞ்சுக்கோங்கடா, பார்த்துக்கோங்கடா. இந்த சட்டமன்ற தொகுதி இப்போ இவனு கணக்கு போடும். இவன் நமக்கு யூடியூப் சேனலில் நமக்கு கொட்டு மேலே அடித்து வருதுன்னு அவன் நினைக்கான். கண்டாரோலி 7 செம்மத்து சேட்டை செஞ்சவன் நீ. பழியன், மலங்காட்டு பழியனுக்கு பண்ணி மேய்க்க கொடுத்தாரு கடவுள் அந்த காலத்தில், ஆதி காலத்தில். இன்னும் அழிக்கான். இன்னும் நாக்கை கட்டி இந்த மண்ணல்ல பூரா எங்கெங்கே அழிச்சிக்கிட்டு இருக்கானா. இவனுடைய கூட்டாளியை தான் நீதிமன்றத்திலேருந்து பஞ்சாயத்து போட்டு வரைக்கும் கிடக்கிற இவன் கூட்டாளி. 2 கணக்கு கூட்டாளியை. புரியுதா? ஆங்கிலேயர் காலமும் இவன் முக்காடு தொப்பி தாடி. அவனுடைய 2 கணக்கில் எப்படி பூமியில் மாளிகையை கட்டி எப்படி கும்பிட்டுக்கிட்டு அலைதான், அதே மாதிரி தான் நீதிமன்றம் போகுது. இப்போ நீதிமன்றத்தை புரிஞ்சுக்கோப்பா. அதுக்கு தான் ஒரு கணக்கு நீ வச்ச கணக்கில் விஸ்வாமித்திர பையனை உள்ளே தூக்கி போடணும், ஒரு கையெழுத்தை வாங்கணும். அவருடைய கணக்கு ஏட்டில் உள்ள கணக்கு அதை வாங்கிட்டாரு, முடிஞ்சு வச்சு ஆட்டோமேட்டிக்காக பூரா பிச்சு ரபரவே எடுத்து போடுவார். அக்கம் பக்கம் பூரா கிடக்கு பூரா முக்காடு தொப்பி தாடிடா. ஐயோ மூஞ்சியில் பாரு, அந்த மாதிரி போகிறான். கரெக்டாக போகிறான். 2 நாக்கை கடித்து அசிங்கம் பண்ணுவான். எப்பயுமே சிவன் சொத்து, கடவுளோட சொத்து. அந்த அசிங்கம் பண்ணதுக்கு தான் சுற்றி வருவான். கரெக்டாக இருக்கான். சுற்றி அசிங்கம் பண்ணுறது கரெக்டாக இருக்கான். சரியா? அசிங்கம் பண்ணாதீடா, பொத்தி போங்கடா. எதுக்கு நாக்கு, கண், மூளை, மண்டை கொடுத்தாரு? அதெல்லாம் அசிங்கம் பண்ணதுக்காடா கடவுள் சொத்தை கொடுத்துருக்காரு. கண்டார ஒளி மக்கா, புரிஞ்சுக்கோங்கடா. களத்தில் இறங்கி வராரு. அப்படி செண்டு அப்படி தூக்கி போட்டுருவார். தூக்கி போட்டுனா குடல் மண்டை செதறி போ. ஒழுங்கா போ. மூளை திரிக்காத. திரிச்சனா
க்ளோஸ் பண்ணிடுவார். சுற்றி சுற்றி முக்காடு தொப்பி தாடி பூரா அந்த திருச்செந்தூர் கொடியை தூக்கினவன் அவன் அந்த குரூப்பு. பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் உள்ளவன் பாதர் அது பூரா சுற்றி சுற்றி கிடந்து பாடா படுத்துது. ஐயோ கரெக்டாக விவசாயம் பண்ணி கேட்குறவன் கரெக்டாக கேட்பான், கடவுளே விவசாயம் கொடுங்க, கடவுளே பூமியில் தண்ணி மழை பெஞ்சு கொடுங்கன்னு கேட்பான். அதுதான் நீதி நியாயம் தர்மம் கேட்குறது. புரிஞ்சுக்கோங்கடா. அநியாயப்பட்டு போகிறவனை பூரா வெதரை கசைக்கு விட்ருவார். முக்கால் சத்தியம் எல்லாம் இந்த கூட்டம் தாண்டா கிடக்கு. நல்லா பார்த்துக்கோங்கடா. பூரா விவசாயம் பண்ணதில்ல, நல்லா பாரு, இந்த புயலை பூரா பாரு, கரெக்டாக இருப்பான். கைலாசத்துலேருந்து சுற்றி மெத்தி போகிறவன் பாருவன், விவசாயம் பண்ணுறோம் பாரு, ஏழை எளிய மக்கள் பாரு, பார்த்துக்கோங்கடா, கரெக்டாக பாருங்கடா, கரெக்டாக இருப்பான். மோரை மூஞ்சி முகரை 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு கரெக்டாக தப்பு செய்யணும், அசிங்கம் பண்ணணும். இந்த வெறி ஆட்டத்தில் போகிறான். கரெக்டாக போங்கடா, கரெக்டாக போங்க. அடி கொடுக்குற நேரம் வந்துருச்சு. இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், கணக்கு விட்டுகிட்டே இருப்பார். ஒரு நேரம் சொட்டுன்னு ஒரு அடிச்சு இறக்கிடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. 2ஆம் நம்பர் திரிக்க பூரா இந்த பேக விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் அந்த 2ஆம் நம்பர் திரிக்க போக மாட்டான். நம்ம உழைக்கணும், பிள்ளைகளை வாழணும், சாப்பாடு கொடுக்கணும்னு அந்த சின்னத்தில் போவான் விவசாயம் பண்ணுறவன். விவசாயம் பண்ணுறவனை பூரா தூக்கு மாட்ட விடுதான். அப்போ இந்த 2 கணக்கில் இருக்கிறவனை வெதர் கொட்டையை கசைக்கு விட்டுருவார். அந்த சிந்தனை தான் வரும், அந்த மூளை வரும். படைச்சி போட்டு தான் சுற்றி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஒழுங்காக போங்கடா, வெதரை கசைக்கு விட்டுருவார். முக்கால் சத்தியம்.